ஸ்டார் குரு சேரிட்டபிள் ஃபவுண்டேஷன் மதுரையில் பல்வேறு சமூக திட்டங்கள் நற்பணிகள் செய்து கொண்டிருக்கிறோம். உணவா இருக்கட்டும், நீர்நிலைகளாக இருக்கட்டும், இதை இப்போது உலக பிரசித்தி பெற்ற சித்திரை திருவிழா மாவட்ட நிர்வாகம் மற்றும் காவல் ஆணையாளர்கள், மதுரை மாநகராட்சி ஆய்வாளர்கள் இவர்களோடு இணைந்து ஸ்டார் குரு ஃபவுண்டேஷன் தொடர்ந்து 3 வருடங்களாக மக்கள், உங்களுக்கு தெரியும், சித்திரை திருவிழாவை ஒட்டி நம்ம கள்ளழகர் மே 1ஆம் தேதி ஆற்றில் இறங்குவதை ஒட்டி 10 லட்சம் பக்த கோடி மக்கள்கள் நம்ம இந்த இடத்துல கூடக்கூடிய ஒரு இடம். கடந்த 2 வருடங்களாக நீங்க பாத்தீங்கன்னா இந்த இடத்த இணைந்து நாங்கள் அதாவது ஆகாய தாமரைகள், குப்பைகள், கழிவுகளை அகற்றிக்கொண்டே வருகிறோம். இந்த வருடமும் நம்மளுக்கு மக்கள் பாதுகாப்பு மிக முக்கியமான நலன் கருதி இவர்களோட நம்ம பொதுப்பணித்துறைகளோடு சேர்ந்து, மாவட்ட நிர்வாகத்தோடு சேர்ந்து, மாநகராட்சியோடு சேர்ந்து நாங்கள் இந்த தூய்மை பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறோம். ஏன்னா மக்கள் நலன் கருதி இந்த சித்திரை திருவிழாவுக்கு எந்த விதமான அசம்பாவிதமும் நடக்கக்கூடாது என்பதற்காக தொடர்ந்து பணிகள் நடந்து கொண்டே தான் இருக்குது. எங்களுடைய ஸ்டார் குரு ஃபவுண்டேஷன் பணி தொடர்ந்து 3 வருடங்களாக நடக்கிறது. இருந்தாலும் நம்ம மக்கள் 10 லட்சம் மக்கள் நம்ம சித்திரை விழாவை ஒட்டி, பக்தர்கள் வருவதை ஒட்டி கூடுதலாக நம்ம ஜேசிபியோட ஆகாய தாமரைகளை அகற்றிக்கிறோம், குப்பைகளை எடுக்கிறோம். ஸோ மக்களும் நம்ம தொடர்ந்து விழிப்புணர்வுடன் வைகையை பாதுகாக்க வேண்டும். குப்பைகளையும் கழிவுகளையும் நம்ம ஒருபோதும் அனுமதிக்க கூடாது. அரசாலே செய்ய முடியாத விஷயங்களை நீங்க ஒரு ஃபவுண்டேஷன் மூலம் செய்றீங்க. இது எப்படி உங்களுக்கு, அதாவது முடியாதுன்னு என்றுதான் நாம் முதலில் கால் வைத்தோம். முதலில் தொடங்குவதற்கு இவ்வளவு பெரிய ஆற்றை நம்ம எப்படி சுத்தம் செய்வதும் என்பதுதான் ஒரு கேள்வி எல்லோரிடமே இருந்தது. முடியாதது எதுவும் கிடையாது. நம்மனால் முடிந்த வரைக்கும், இப்ப நீங்க மதுரையில இருந்து மாநகர் வரைக்கும் வண்டியூர் எடுத்தா 13 கிலோமீட்டர் இருக்கு. 13 கிலோமீட்டர் ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு ஃபவுண்டேஷன் முடிந்த வரைக்கும் 5 கிலோமீட்டரை நான் தூய்மை பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறேன். தொடர்ந்து இடைவிடாமல் 3 ஆண்டுகளாக செயல்படுத்திக் கொண்டிருக்கிறோம். நம்ம இன்னும் முடிவுக்கு வரவில்லை. அதுக்காக வைகை ஆற்றை இன்னும் நம்ம முழுமையாக குப்பையோ கழிவு நீரையோ இன்னும் நிர்வகிப்பல. இருந்தாலும் கழிவு நீர்களை முதலில் நிறுத்தப்பட வேண்டும். அதை நிறுத்திவிட்டால் வைகை தன்னைத்தானே சரி செய்துவிடும். நாம் முயற்சி செய்து கொண்டுதான் இருக்கிறோம் ஸ்டார் குரு ஃபவுண்டேஷன். அதை சரி செய்வதற்கு நாம் கழிவு நீர்களை நிறுத்த வேண்டும், குப்பைகளை கொட்டுறதை நிறுத்த வேண்டும். இதை நாங்கள் கடைசி வரைக்கும் இந்த பயணத்தை நாங்கள் தொடர்ந்து சேவையை முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். ஒரு தடவை நம்மளுக்கு 2 வண்டி ஆட்களோடு நம்ம செய்திருக்கிறால் ஒரு நாளுக்கு 35,000 ரூபாய், 30 ரூபாய்க்கு மேல வருகிறது. இது எங்களுடைய ஃபவுண்டேஷன் சார்பாக யாரிடமும் எந்த வசூலும் செய்யாமல் என்னுடைய சொந்த வருமானத்தில் இருந்து இந்த பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறோம். 2 வருடங்களுக்கு மேலாக இந்த வைகை பணியில் நாங்கள் ஈடுபட்டுக்கிறோம். ஒரு நாளைக்கு நம்ம தொடர்ந்து ஒரு குறைந்தபட்சம் இந்த தூய்மை பணியில் ஈடுபட்டோம்னா நம்மளுக்கு ஒரு 25,000 50,000 வரைக்கும் இருக்கு. அது நம்ம ஜேசிபியை பொறுத்துக்கு. சோ இனி வரும் அரசாங்கத்தோட நான் சேர்ந்து தயாராக இருக்கிறோம். ஏன்னா அரசாங்கத்தால் செய்ய முடியாதுன்றது கிடையாது, செய்ய முடியும். இருந்தாலும் அரசாங்கத்துடன் எங்களை அழைத்து, ஸ்டார் குரு ஃபவுண்டேஷனை அழைத்திருந்தால் வைகையை இன்னும் மதுரை மாநகரத்தில் ஒரு பெரிய அழகாக நதியை நாங்கள் சுற்றி காட்டுவோம். அதை தூய்மை பணியில் ஈடுபடுவதற்கு எங்களுடைய உதவிக்கரம், சப்போர்ட் எப்போது இருக்கும். நடத்தக்கூடிய சித்திரை திருவிழா மதுரையில் எப்பயுமே ஒரு கொண்டாட்டமாக இருக்கும். அந்த திருவிழா முன்னேற்பாடுகள்லாம் நாங்கள் பார்க்கலாம் அப்படின்றக்காக இன்னைக்கு இங்கே மதுரை யானைக்கல் கல்பாலத்துக்கு வந்திருந்தேன். பார்க்க போகும்போது பார்த்தீங்கன்னா வைகை ஆற்றை சுற்றி இந்த ஆகாய தாமரைலாம் இருந்துச்சு. அதை எல்லாமே அகற்றிட்டு இருந்தாங்க. அது யாருன்னு பார்த்தா இன்னைக்கு மதுரையில் நம்ம ஸ்டார் குரு ஃபவுண்டேஷன் அப்படின்ற ஒரு தனியார் தொண்டு நிறுவனம் இதை செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னும், உண்மையிலே மதுரை வாசியாக நாங்களாம் ரொம்ப பெருமைப்படுறோம். இது போல ஒரு மக்களுடைய நல்ல ஒரு மகிழ்ச்சியாக இந்த திருவிழாவை கொண்டாடுறதுக்கு இது போல ஒரு ஏற்பாடுகளை ஒரு நிறுவனம் செய்யுது அப்படின்னா உண்மையிலே அவங்களுக்குலாம் நாங்கள் கூட நன்றி சொல்லிக்கிறோம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது பாருங்க, இந்த சித்திரை திருவிழாவில் அழகர் இறங்க போகும்போது எல்லாரும் இங்கே தான் நாங்கள் மொட்டை போடுவோம். மொட்டை போட்டு இந்த வைகை ஆத்துல தான் குளிப்போம். சின்ன பிள்ளைகளெல்லாம் நாங்கள் கூட்டு வருவோம். அந்த ஆகாய தாமரைலாம் இவ்வளோ அடைஞ்சு கடந்துருந்துச்சு அப்படின்னா பல பேருடைய உயிருக்கு ஒரு கேள்விக்குறியாவே இருந்திருக்கும். அதை இன்னைக்கு தூய்மைப்படுத்தி பார்க்கவே ஒரு அழகான ஒரு வைகையாக கொண்டு வந்திருக்காங்க. உண்மையிலே ஒரு பொதுமக்களாக நாங்கள் நன்றி சொல்லிக்கிறோம். அந்த ஸ்டார் குரு ஃபவுண்டேஷனுடைய தொண்டு இன்னும் மேன்மேலும் தொடரணும். ஏன்னா நாங்கள் பார்க்க போகும்போது அரசு மருத்துவமனையில் டெய்லி 1000 பேருக்கு உணவு வேற கொடுத்துட்டு இருக்காங்க. இது போல நல்ல காரியங்களை அவங்க செஞ்சுட்டு இருக்கிறது மதுரைவாசியா எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. அவருடைய தொண்டு இன்னும் சிறக்கட்டும். ஸ்டார் குருசாமி சார், நல்லா இருங்க சார், ரொம்ப மகிழ்ச்சி. நாங்கள் எல்லாருமே வாழ்த்துறோம். நல்ல தொண்டுகள் செய்யுங்க சார், நாங்களும் உறுதுணையா இருக்கோம்.